இது தேய்பிறை அஷ்டமி நவமி சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி நவமியுமே எல்லாரும் பைரவருக்கு பூஜை பண்ணுறாங்க. பண்ணக்கூடாது, தப்பு. தேய்பிறையில் மட்டும்தான் போகணும். பைரவர் வந்து எப்படின்னா பிரேக் மாதிரி சார். ஆனால் தேய்பிறை அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு சுபகாரியமாக வளர்பிறை தானே சார் எடுத்துப்பாங்க. இல்லை, தேய்பிறை சொல்கிறேன். அஷ்டமியும் நவமியும் நான் சொல்கிறேன். தேய்பிறை அஷ்டமியில் தான் கிருஷ்ண பரமாத்மா பிறகுறாரு. வளர்பிறை அஷ்டமியில் பிறக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேய்பிறை, ரோஹிணி, ஆவணி, அஷ்டமி அதில் பிறகுறார். வளர்பிறையில் நாம் வந்து அதை செய்தோம்னா அது இன்னும் இடைஞ்சல் ஜாஸ்தி கொடுக்கும். எல்லாம் கெட்டு போயிருக்க மாதிரி ஜோசியமும் நிறைய கெட்டு போச்சு. தேய்பிறை வளர்பிறைக்கும் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு. இது என்னென்னா, சிவபெருமான் வந்து எப்போவுமே பற்றற்றவர். அவருடைய அம்சம்தான் பைரவர். அவர்கிட்டருந்து அந்த ரெப்ளிகாவாக வந்தது தான் பைரவரோட வழிபாடு. இந்த பைரவர் ஒரு கடன் அடையணும், கடன் குறையணும், தேஞ்சு அழியணும். அதுக்காக தான் தேய்பிறைக்கு போகிறோம். நீங்கள் வளர்பிறைக்கு போனீங்கன்னா கடன் இன்னும் ஜாஸ்தி ஆகும், இன்னும் நெருக்கடி ஜாஸ்தி ஆகும். அது கடன்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக போயிடும் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு.